ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. அதிகாலை நேரம் காலையில் தன்னோட பெட்டை விட்டு எந்திக்கிறாரு. நேராக போய் முகம் கழுவுறாரு. முகம் கழுவிட்டு தன்னுடைய வீட்டு ஜன்னல் வழியாக வெளியே இருக்கக்கூடிய தன்னுடைய கடையை பார்க்குறாரு. அது ஒரு டீ கடை. அந்த நேரத்திலே மக்கள் கூட்டம் நிறையா இருக்குது அந்த டீ கடையில். அவருக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல டீ கடை இருக்குது. அந்த டீ கடையை பார்க்கும்போது அவருக்கு தன்னோட 20 வருடங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நினைவுக்கு வருது. 20 வருடத்துக்கு முன்னால டீ கடையில் டீ கிளாஸ் கழுவக்கூடிய வேலையிலும் அந்த டீ கடையை துடைக்கக்கூடிய வேலையிலும் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு டீ மாஸ்டர் ஆகணும்னு கூடிய ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அவரால் அந்த விஷயங்களை செய்ய முடியலை. ஒரு நேரத்தில் அந்த டீ கடையில் அந்த டீ மாஸ்டர் இல்லை. அந்த நேரத்தில் ஒருத்தர் டீ குடிக்கிற வராருங்கும் போது அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் போய் டீ போடுறாரு. அந்த டீ போட்டு முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த டீ மாஸ்டர் வந்துருந்தாரு. அந்த டீ மாஸ்டர் அவரை பார்த்து கேட்குறாரு, உனக்கெல்லாம் டீயை பற்றி என்ன தெரியும்? நீ இந்த கிளாஸை கழுவுறதுக்கும் இந்த டீ கடையை துடைக்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த நேரத்தில் அவர் கோவப்பட்டுட்டு அந்த கடையை விட்டு வெளியே வராரு. தன்னோட வேலையை விட்டுட்டு வெளியே தானும் டீ ஒரு மாஸ்டர் ஆகணும்ட்டு ஒரு சின்ன டீ கேன்ல டீ போட்டு தன்னோட தொழிலை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த தொழில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கை கூடலை. இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை. மீண்டும் அதை பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிறதுக்காக மீண்டும் முயற்சி செய்து படிப்படியாக தன்னுடைய பிஸ்னஸை மேலே கொண்டாடுறாரு. அந்த டீ கடை பிஸ்னஸை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது ஒரு இடத்துல முதல்ல தன்னோட நிறுவனத்தை கொண்டாடுறாரு. அதுக்கப்புறம் பல இடங்களில் கொண்டு கிட்டத்தட்ட இப்போ 5-6 இடங்கள்ல அவருக்கு டீ கடை இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. அதே போல் தோல்வி இல்லாத வெற்றிகளுமே கிடையாது. தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி. தோல்வி வரணும். அந்த தோல்வியிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவங்களை கற்றுக்கொண்டு அதுலேருந்து நம்ம வெற்றியாளர்கள் ஆகணும். நம்ம எந்த அளவுக்கு தோக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆளாக நம்ம ஆகலாம். இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம சின்ன வயசில் நடக்கும் போதும் சரி, இல்லை சைக்கிள் கற்றுக்கிடும் போதும் சரி, நிறைய நேரங்களில் கீழே விழுந்திருப்போம். அடுத்ததான் அந்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும், அங்கே போய் எக்ஸாம்லேயும் நிறைய இடங்களில் ஃபெயிலியர், அதாவது ஃபெயில் ஆகிருப்போம். அடுத்தது வாழ்க்கையில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இடங்களில் ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனோம் அப்படின்னா அங்கேயும் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கை முழுவதுமே அந்த ஃபெயிலியர், அந்த தோல்விங்கிறது நம்மளை தொட்டுக்கொட்டே தான் இருக்குது. அதனால் அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது நம்ம லைஃப்லோட எண்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த தோல்வி அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் படி, ஒரு வெற்றிக்கான தொடக்கமே அந்த தோல்வி தான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா தோல்வி நிறைய இடங்கள்ல நிறைய பேர் தோல்விகளை பார்க்கும்போது மன கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த தோல்வி தான் அந்த வெற்றிக்கான ஆரம்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இந்த வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அந்த தோல்வியை நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் அதுல இருந்து நம்மளால பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரீமை வைக்கிறோம், ஓகே அதை அச்சீவ் பண்ணலான்னு. அதை அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னா ஃபெயிலியர்னு நினைக்கிறோம். அதே நேரம் ஒரு பர்சனை லவ் பண்ணுறோம், அவங்கள்ட்ட அந்த லவ்வை சொல்லும்போது அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அதை ஃபெயிலியர்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக இது எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது. இது நம்ம லைஃப் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குது. நம்மளோட லைஃப் இன்னும் பெட்டராக கொண்டு போகிறதுக்காக லைஃப் கொடுக்கக்கூடிய இன்னொரு சான்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். எப்போ நம்ம இந்த ஃபெயிலியர், இந்த தோல்வியை பற்றி நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம ஃபர்தராக எந்த ஒரு மூமெண்ட்டுமே அடுத்து எந்த நிலைமைக்கு நம்ம போக போகிறோங்கிறது தெரியாமலே அப்படியே அந்த நிலைமையிலே இருந்துக்கிட்டோம். எவ்வளவோ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எல்லா சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு பின்னாலேயும் ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி இருக்குது. எல்லா வெற்றியாளர்களுக்கு பின்னாலேயும் ஒரு தோல்வியுற்ற கதைன்னு ஒன்று இருக்கும். ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு சக்ஸஸான பர்சன்ட்டே போய் கேளுங்க. அவரோட வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயுமே ஃபெயிலியர் ஆகலையா இல்லை தோல்வி பெறலையான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பாக அவர் தோல்வி பெற்று தான் அந்த வாழ்க்கையிலே வெற்றியாக ஆகியிருப்பார். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அந்த ஆப்பிள் ஐஃபோனே எடுத்துக்கிடுவோம். அந்த ஆப்பிள் ஐஃபோன், அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி எல்லாரும் அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவரையே அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருந்தது அப்படின்னா வேலையை விட்டு வெளியே தள்ளியிருந்தாங்க. ஒரு நேரத்தில் மீண்டும் தான் அந்த நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய நிறுவனமாக ஆக்கியிருந்தாரு. அதே போல் அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் படிக்கும் பொழுது டீச்சர் அவரை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல ஒரு ஆள், ஆனால் மிகப்பெரிய லெவலில் ஒரு இன்வென்ஷன், நிறையா பொருட்களை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. வாழ்க்கையில் என்ன நாள் நடக்கும், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபெயிலியர் ஆகிறது கெட்டது கிடையாது. அந்த தோல்வியிலேருந்து நம்ம எதுவுமே கற்றுக்கிடாமல் இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் கெடுதல் ஆகிரும். இப்போ நவ்ய டேஸ் எல்லா இடங்களையும் பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் டயத்துலேயே எல்லாமே ரொம்ப ஈஸியாக காதலில் விழுந்துடுறாங்க. ஏன் அப்படின்னே தெரியல. ஆனால் ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக காதலில் விழுந்துடுறாங்க. அந்த காதலை போய் அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு உடனே அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஆக்சுவலாக அது ஃபெயிலியர் கிடையாது. லைஃப் என்ன சொல்ல வருதுன்னா, உனக்கு ஃபியூச்சரில் இன்னொரு பெட்டர் பர்சன் கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறத லைஃப் சொல்லுது. அந்த நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிடணுமே தவிர அதை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது.
அந்த வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்தை வந்து புரிஞ்சுக்கிடணும். ஃபியூச்சரில் வந்து உனக்கு இன்னொரு பெட்டர் பர்சன் வரப்போகிறாங்க, அதனால தான் இந்த பர்சன் வந்து உனக்கு நோ சொல்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஒரு லவ் போச்சு அப்படின்னா இன்னொரு லவ் வராது அப்படின்னு எங்கேயுமே வந்து கிடையாது. ஒரு பர்சன் உங்களை லவ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து லவ்வரே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஃபியூச்சரில் ஒரு லவ் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியருங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. வாழ்க்கை பயணத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீடு பிரேக்கர், அதாவது வேகத்தடை போன்று இந்த ஃபெயிலியர் எல்லாமே வரும். அது எல்லாமே நம்மளோட வாழ்க்கை பயணத்தை வந்து ஸ்லோ டவுன், அதாவது நம்மளோட வாழ்க்கை பயணத்தோட வேகத்தை தான் குறைக்குமே தவிர அது நம்மளை வந்து தடுக்க முடியாது. அது நம்மளோட வாழ்க்கையோட முடிவும் கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபெயிலியர்லேருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு நம்ம வந்து மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகணும். எந்த இடத்துலையுமே வந்து சோர்ந்து போகாமல் நம்ம செய்கிற விஷயங்களை வந்து சிறப்பாக செஞ்சு பெஸ்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த சக்ஸஸ்ங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும். வாழ்க்கையிலையும் சரி, ப்ரொஃபஷனல்லையும் சரி, இல்லை கரியர்லையும் சரி, எங்கேயுமே வந்து சக்ஸஸ் வேணும் அப்படின்னா ஃபெயிலியர் வரக்கூடிய ஃபெயிலியர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஃபெயிலியர் கூட வந்து சண்டை போடணும். அதே நேரம் அந்த ஃபெயிலியர்லேருந்து நிறையா பாடங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னாலே அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். இந்த சக்ஸஸ்க்கான பாதை கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் அதை சரியான முறையில் பயணித்தோம், ஃபெயிலியர் எல்லாத்தையுமே எதிர்கொண்டோம் அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம எபிசோட கருத்துக்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PAP பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைல் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் எழுதலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.